நமது ஆதேஷ் பாலா வந்திருக்கிறது. படத்தில் இவர் ரோல் ரொம்ப நல்லா. எங்கள் குழு நண்பர் ரொம்ப நாளா பர்மனண்டா இருப்பார் இந்த குழுவில் ஒரு ஆளா. என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்புள்ளத்தோடு வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேடையில் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். டைரக்டரை பற்றி நான் முதல்ல சொல்லணும். கொரோனா காலகட்டத்தில் வந்து நாங்களாம் வெளியே போக முடியாத சூழ்நிலைகள். அப்போ வந்து நான் ஒரு குறும்படம் பண்ணிகிட்ருப்பேன், அவரும் குறும்படம் பண்ணிகிட்ருப்பார். அந்த குறும்படத்தை நான் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிப்போம். அவர் என்னுடைய பார்த்து விமர்சனம் பண்ணுவார், அவருடைய பார்த்து நான் விமர்சனம் பண்ணுவேன். அப்படி தான் எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது. அவருடைய ஒரு குறும்படம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு குறும்படம் அவர் பண்ணி அவர் அண்ணன் வந்து நடிச்சிருந்தார். அதில் ராஜேஷ் பத்மநாபன் சார், அவருக்கு வர முடியல. அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அந்த குறும்படத்தில். எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை, நல்ல குறும்படம் நல்ல இயக்குநர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன். என்னுடைய தொல்லை தாங்காமல் கொடுத்துட்டு அந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் வச்சுருக்காரு. அதுக்கு வந்து முதல்ல அவர் வந்து நான் நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்து மூலிமா எனக்கு இன்னொரு உறவு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த உறவு யாருன்னா பத்மநாபன் சார். எனக்கு வந்து எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி அவர். அது சில பேர்ட்ட வந்து அந்த பாசங்கள் வந்து நம்ம கேட்டுலாம் வாங்க முடியாது. அவங்களாவே கொடுக்குற அந்த பாசங்களும் ஆசீர்வாதம் வந்து அவங்களா கொடுக்கறது. அந்த மாதிரி எனக்கு வந்து அப்பா வந்து எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னுடைய வளர்ச்சியில் அவ்வளோ பெரிய அக்கறை உள்ளவர். அவருக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றிகள். பொதுவாக சினிமா வந்து ஒரு அதெல்லாம் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, என் அன்பு நண்பர் ஜீவா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் விஜேஷ் நாகேஷ் என்னமோ எங்களுக்கு போன ஜென்ம முன்ஜென்ம நண்பர் நட்பான்னு தெரில. ஃபஸ்ட்டு நல்லா போய் ஷூட்டிங் அட்டன் பண்ணேன். அப்போவே ஜி நம்ம கலக்குறஞ்சி செம்மையாக இருக்குஞ்சி இந்த படத்தில் உங்கள் கேரக்டர் எங்கள் அப்படி இருக்குஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசி எங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்தில் நல்லா ஒர்க்காச்சு. அதுக்கு வந்து அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் குட்டி வர்ஷினி பாப்பா செம்ம க்யூட்டாக எங்கள் பண்ணோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ க்யூட்டாக இருப்பா. அவ்வளோ பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். அவ்வளோ பண்ணும்போது அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மேடத்தை நான் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணேன் தமிழிசை மேடம்கிட்ட. நான் வந்து முன்னாடி தேனாம்பேட்டையில் இருந்தேன். தேனாம்பேட்டை இருக்கும்போது தொடர்ந்து மேடம் வந்து அந்த ஆஞ்சநேயர் கோயில் வருவாங்க. அவங்க பயங்கர ஆஞ்சநேயர் பக்தவங்க. ரெகுலராக ஆஞ்சநேயர் கோயில் வருவாங்க. அப்போ நான் வந்து மேடம் அவங்க முன்னாடி இருப்பாங்க, நான் பக்கத்தில் தான் இருப்பேன். அப்போ செஞ்சுட்டு மாட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் வந்து இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களுடைய இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் ஜாக்குவர் மாஸ்டர் கனவு பண்ணியிருக்கேன். மாஸ்டருக்கு தெரியுமான்னு தெரியல, மறைக்கட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் அன்பு செல்வன் சார், அப்புறம் பேரர் சார், என்னோட எப்பயுமே ஒரு அக்கறை உள்ள பேரர் சார். கஸ்தூரி மேடம் தேங்க்யூ மேடம். உங்களுடைய போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போல்ட் தான் நீங்கள் ஆசிரியர் வந்துட்டுருக்கீங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இவர் ராஜேஷ் சார். ஸோ மற்றும் இந்த கேமராமேன் இசை ஷாஜகான் சார். உண்மையாக எல்லாமே அவ்வளோ. அப்புறம் பாடல் செந்தமிழ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சினிமா வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தவம் மாதிரி. நானும் ஸ்ரீராம் பத்மநாபன் சாரும் வந்து ஒரு தவம் மாதிரி இத்தனை வருஷம் ஒரு தவம் பண்ணியிருக்கோம். இந்த தவத்துக்கு வெற்றி கிடைக்கிறது வந்து உங்களை மாதிரி நீங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்த்து படம் நல்லா இருக்குன்னு ஒரு கொடுக்குற அந்த அந்த ஆசீர்வாதம் அந்த சப்போர்ட்டு தான் எங்களுடைய தவத்துக்கு இத்தனை வருஷம் தவத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் நானும் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன், அதுவும் அந்த நேரத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்து அந்த அகெயின் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கணும்னு மனசார் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. எங்களுக்கும் இவர் அதிபர் திரு லைன் வேல் நாகராஜ் அவர்களை வருக, உங்கள் கர்ஜனையை தருக. பொன்னான காலை வேளையில் மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர்கள் மேன்மைக்குரிய பெருமக்களுக்கும் அரங்க இருக்கையில் நிரம்பி வழியும் ரசிக பெருமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். வானரன் இசை வெளியீட்டு விழாவில் இங்கே ஒரு குடையின் கீழ் குடியிருக்கும் கலை சொந்தங்களை காணும் பொழுது மகிழ்ச்சி பெருமிதமாக உள்ளது. நல்ல சினிமாவுக்கு எப்போதும் நல்ல வணிக ரீதியான வரவேற்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வானரன் நமக்கு வழங்குகிறது. பாமர மக்களுக்கும் நகைச்சுவையை கற்பித்த ஒரு பெருங்கலைஞனின் பேரன் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றார் என்பதே கலைக்கு மிகப்பெரிய பலம்.
இதில் பங்களித்து சிறந்த படைப்பை வழங்கிய அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வானரனை வழங்குபவர் நண்பர் ராமாபுரம் ராஜேஷ் அவர்கள். வானகரங்களை வாழ்த்தியது நமது கடவுள் ராமர் தானே. ஆகையால் இப்படைப்பையும் பெருமையுடன் நமக்கு அளிக்கிறார். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஐநா சபை அதிகாரி திரு கண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். யார் கண்ணன் என்று கேட்டால் அவர் ஆர் கண்ணன் என்று சொல்வோம். வானரன் தயாரிப்பாளர் ராஜேஷ் பத்மநாபன் அவர்களே, இயக்குனர் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களே, இந்த இனிய விழாவின் கதாநாயகன் இசையமைப்பாளர் ஷாஜஹான் அவர்களே, பாடலாசிரியர் அவர்களே, இந்த திரைப்படத்தில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களே, மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக பிரமுகர்களே, தோழியர் கஸ்தூரி அவர்களே, நண்பர்களே, உங்களைப் போலவே எனக்கும் ஒரு சிறிய புதிர் தான் நான் இங்கு இருப்பது. ஐநா சபைக்கும் ஒரு திரைப்படத்தினுடைய இன்னிசை இசைத்தட்டு வெளியீட்டு விழாவிற்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. ஆனாலும் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அதற்கு காரணம், சில நண்பர்கள் ஸ்ரீராமை என்னோடு பேச சொன்னார்கள். ஸ்ரீராம் சொன்னார், இது ஒரு ஃபீல் குட் மூவி, நீங்கள் அவசியம் வந்து பேச வேண்டும் என்று. ஐக்கிய நாடுகள் சபை கூட எல்லாருக்கும் ஃபீல் குட்டாக ஒரு போரற்ற உலகத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்படுகிறது. இந்த ஃபீல் குட் மூவிஸ் இப்போது ஒரு ஜானர் வர தொடங்கியிருக்கும் நேரம். வானரன் அந்த வரிசையில் சேரும் என்று நான் நம்புகிறேன். இப்போதுதான் சமீப காலத்தில் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தை பார்த்தேன். அதற்கு முன்பு மெய்யழகனை பார்த்தேன். அந்த வரிசையில் வானரனும் சேர வேண்டும் என்பது என்னுடைய எளிய கதையமைப்பு. ஒரு மனிதனுடைய சின்ன சின்ன மேன்மை குணங்களை வெளிக்கொணரும் இந்த இரண்டு படங்களைப் போலவே வானரனும் செயல்பட வேண்டும் என்று எண்ணுகிறேன். இது போன்ற இசையோடு படங்கள் வேறு மொழிகளில் வருவதில்லை. நீங்கள் ஹாலிவுட் படங்களை பார்த்தால் இசைக்கென்றே அவர்கள் தனியாக படங்களை எடுக்கிறார்கள். என் வயது ஒத்தவர்களுக்கு தெரியும், சவுண்ட் ஆஃப் மியூசிக் என்று ஒரு படம் வந்தது. அந்த படம் இசைக்காகவே ஓடியது. பல பல மாதங்கள், ஆண்டுகள் கூட ஓடியது. அதற்கு பிறகு சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஹாலிவுட்டில் லாலா லேண்ட் என்று இசைக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போது மிக சமீபத்தில் விக்கெட் என்று ஒரு படம் வந்தது. அதுவும் இசையை ஒட்டியே இசைக்காகவே எடுக்கப்பட்ட படம். ஆனால் ஹாலிவுட் படங்களில் நம்முடைய படங்களை போல் பாடல்கள் கலந்து அவர்கள் படங்கள் எடுப்பதில்லை. ஹாலிவுட் மட்டுமல்ல, நீங்கள் ஆசிய படங்களை எடுத்துக்கொண்டால் கூட மலாய் மொழியில் எடுக்கும் படங்கள், ஈரானிய மொழியில் எடுக்கும் படங்கள், ஐரோப்பிய படங்கள், அவற்றிலும் பாடல்கள் கிடையாது. ஜப்பான் மொழி, ஜாப்பனீஸ் மொழி படங்களிலும் பாடல்கள் கிடையாது. பாடல்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிறது. இந்திய மொழிகளில் எடுக்கும் அத்தனை படங்களிலும் பாடல்கள் உண்டு. பாடல்களுக்காகவே ஓடிய படங்களும் உண்டு. நான் இளைஞனாக இருந்த காலத்தில் ஆராதனாவையும் பாபி படத்தினுடைய பாடல்களையும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஹம் கிசி சே கம் நஹீன் என்ற இந்தி படத்தினுடைய பாடல்களையும் கேட்டு வளர்ந்திருக்கிறேன். தமிழிலும் கூட பாடல்களுக்காகவே ஓடிய படங்கள் நிறைய உண்டு. கரகாட்டக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் என்று பாடல்களுக்கும் படங்களுக்கும் ஒரு பெரிய பந்தம் நம்முடைய தமிழகத்தில் உண்டு. பாடல் ஆசிரியர், இசையமைப்பாளர், கோரியோகிராஃபர்
இவர்கள் ஒருவரை இந்த நாட்டினுடைய முதல்வராக முடியும் என்பதை கூட இந்த நாட்டில் நாம் பார்த்தோம். புரட்சி நடிகர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பொழுது அவர் சொன்னார், அவர் உட்கார்ந்திருக்கிற நாற்காலியின் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு சொந்தமானது என்று சொன்னார். இசை இல்லாமல் வெறும் வரிகளை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த வரிகளில் ஜீவன் இருக்காது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், இது சாதாரண வரிகள். இதை இசையோடு சேர்க்கும் பொழுது அதற்கு ஒரு பெரிய உயிர்ப்பு வந்து விடுகிறது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இது சாதாரண வரிகள். இதற்கு உயிர் தருவது இசை. இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். சாதாரண வரிகள் இசையோடு கலக்கும் பொழுது அதற்கு ஒரு உயிர் வந்து விடுகிறது, அதற்கு ஒரு உயிர்ப்பு வந்து விடுகிறது, அதற்கு ஒரு வேகம் வந்து விடுகிறது. அந்த மாயாஜாலத்தை செய்வதற்குத்தான் இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். இசை இல்லாத ஒரு பாடலை, ஒரு படத்தை நாம் பார்ப்பது என்பது மிகவும் சிரமம். இப்போ இந்த பாடல்கள், இசை, இதற்கு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருந்திருக்கிறதா, அல்லது இந்த இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் வந்த பிறகுதான் இந்த வரவேற்பு இருக்கிறதா என்று பார்த்தால் எப்போதுமே இசையோடு நாம் இணைந்திருந்திருக்கிறோம். தமிழ் திரைப்பட உலகத்தில் தொடக்கத்தில் நடிக்க வந்தவர்கள் எல்லாம் பாட தெரிந்திருக்க வேண்டும். பாடினால்தான் அவர்கள் நடிக்க முடியும். அவர்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாட தெரிய வேண்டும். சிவகவி என்ற ஒரு படம், அந்த படத்தில் மொத்தம் 29 பாடல்கள். அந்த படத்தினுடைய கதாநாயகன் MKT பாகவதர். மொத்த பாடல்களையும் அவர்தான் பாடினார். சில பேருக்கு தெரிந்திருக்கும், அதில் மிக முக்கியமான ஒரு பாடல் வதனமே சந்திர பிம்பமோ. இந்த பாடலை நீங்கள் என் வயதை ஒத்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த படங்களில் 29 பாடல்களையும் எழுதியவர் பாபநாசம் சிவன். சிவன் ஜானகி ராமச்சந்திரனுடைய பெரியப்பா. இந்த படங்களில் வதனமே சந்திர பிம்பமோ என்ற பாடலை எழுதும் பொழுது முதலில் சிவன் போட்ட வரிகள் முகமது சந்திர பிம்பமோ. முகமது என்றால் வேறு அர்த்தம் துணிக்கிறது என்று MKT பாகவதர் சொல்ல வதனமே சந்திர பிம்பமோ என்று மாற்றிவிட்டார் பாபநாசம் சிவன். அதுதான் அவ்வளவு பெரிய இடத்திற்கு அந்த படத்தை கொண்டு சென்றது. அதனால் பாடல்களுக்கும் பாட தெரிந்தவர்கள் தான் அன்று அந்த கதாநாயக அந்தஸ்தை பிடிக்க முடியும். அப்படி பின்பு திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சியாக வந்த முதல் கதாநாயக அந்தஸ்து பெற்ற KR ராமசாமிக்கு நடிப்பிசை புலவர் என்றே பெயர். அவர் நடித்தார், பாடுவார், இசையோடு இவை அத்தனையும் செய்ததனால் அவருக்கு நடிப்பிசை புலவர் என்று பெயர். அதனால் இசைக்கும் இந்த நாட்டுக்கும் நமக்கும் மிகப்பெரிய தொடர்புண்டு. அதனால்தான் இசையால் வசமாக இதயமெது இறைவனே இசை வடிவம் எனும் பொழுது தமிழ் இசையால் வசமாக இதயமெது என்று பாடல். அதனால் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். இந்த படமும் வெற்றி பெற வேண்டும். இது ஒரு ஃபீல் குட் படம். இதில் தொடர்புடைய அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.